பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடியுள்ள இந்திய ஆடவர் மற்றும் பெண்கள் கபடி அணியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ்நாட்டு வீரர்களான சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா மற்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் தங்கள் சிறப்பான ஆட்டத்தால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தந்துள்ளது மெச்சத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அரங்கில் நம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த இளைஞர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் உரிய பரிசு தொகை வழங்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் 87,55,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பழைய சின்னகவுண்டம்பாளையம், கிழக்கு தொட்டிப்பாளையம், தாஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடையின் குறுக்கே சிறுபாலம் அமைத்தல், மழைநீர் வடிகால், அங்கன்வாடி மையம் மற்றும் மேல்நிலை தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வுகளின் போது கோரிக்கை மனுக்களை வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தென் மகாதேவமங்கலத்தில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தென் மகாதேவமங்கலம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறும் கால்வாயை ஸ்டாலின் அரசு தூர்வாராததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்ததுடன் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த பொருட்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனை அறிந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராமத்தில் வீடு இடிந்து சேதமானதில் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். சில தினங்களுக்கு முன் பெய்த மழையில் வீட்டின் உள்பக்கம் ஓடுகள் இடிந்து விழுந்ததில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ருக்குமணிக்கு காயம் ஏற்பட்டது. இதனை அறிந்த புவனகிரி அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் மூதாட்டிக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கியதோடு தேவையான உதவிகளை அளிப்பதாகவும் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மாவட்டம் ஆரல்வாய் மொழி காந்தி நகர் பகுதியில் மழையால் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பாதிப்புக்குள்ளானவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என் தலவாய் சுந்தரம் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஆரல்வாய் மொழி பகுதியில் பெய்த மழையால் காந்தி நகர் பகுதியில் 2 பேரின் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் தோவாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் ஏற்பாட்டில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான என் தலவாய் சுந்தரம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது கழக வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன், கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளியூர் கிராமத்தில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமன் ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.